Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்களே செமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Realme அவங்களோட Realme C12 and C15 அப்படிங்கற இரண்டு டிவைஸை லான்ச் பண்ணி இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு டிவைஸ்க்கு எடுக்கிற ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் ரிவ்யூவா நான் போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Realme இந்த C12 and C15 இந்த இரண்டு மாடல்ஸ் 15000 கீழ செக்மெண்ட்ல லான்ச் பண்ணி இருக்காங்க. அதனால நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மார்ட் போன் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கா அப்படின்னா இந்த ரெண்டு மொபைல்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது இந்த இரண்டு மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால இந்த இரண்டு மொபைலுமே பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்து எடுக்கிறாங்க. சைட்லயும் பிளாஸ்டிக் தான் இருக்கு. ஆனாலுமே இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி A51 பார்த்துருந்தீங்கன்னா காப்பி அடிச்சு எடுக்கிறாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அண்ட் இந்த இரண்டு மொபைலுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ரியர்ல கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால நீங்க ஈஸியாக பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே சேம் டிஸ்பிளே தான் கொடுத்து எடுக்கிற சேம் சைஸ் தான். 6.5 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்து எடுக்கிறாங்க. ரெண்டுமே HD டிஸ்பிளே தான். கொஞ்சம் ஃபுல் HDக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கு இந்த பிரைசிங்ல. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி IPS LCD பேனல் தான் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இது பிளாப்ளா இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன்ல நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயம் எல்லாமே இதில் இருக்கு. ஆனாலுமே இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD கொடுத்து வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் சன்லைட்ல வச்சு நீங்கள் பார்த்தாலுமே டீசெண்டான குவாலிட்டியில் இருக்கும். அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸுக்குள்ள நம்ம என்ட்ரானா இதில் மீடியாடெக்கோட G85 ப்ராசஸர் கொடுத்து எடுக்கிறாங்க. இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். ஒரு நார்மல் யூசேஜுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே GPU சைட் நம்ம வந்தோம்னா இது பார்த்தீங்கன்னா நார்மலான யூசேஜுக்கு, அதாவது டெம்பரான கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். PUBG லைட்லாம் விளையாடுறதுக்கு அவ்வளோ செட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா கேமிங்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அல்ல. அது மட்டும் இல்லாமல் ஹெவி பர்ஃபார்மன்ஸுக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோனும் சத்தியமாக செட் ஆகுது. இதுக்கு வேற ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இந்த பிரச்சனைக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு. அண்ட் குறிப்பாக எந்த விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த இரண்டு மொபைலுமே சேம் ப்ராசஸர் தான் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால இந்த இரண்டு மொபைலை நார்மல் யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே ஸ்டோரேஜ் பக்கம் வந்தோம்னா Realme C12 பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியன்ட் 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்து இருக்கிறாங்க. அதே C15 பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் கொடுத்து இருக்கிறாங்க. 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு வேரியன்ட்டும் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் கொடுத்து இருக்கிறாங்க. இந்த இரண்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட்ஸ் தான் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால ஒரே டைம்ல ரெண்டு 4G சிம் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 256GB வரைக்கும் நீங்க மைக்ரோ SD கார்டு மூலமா டெடிகேட்டடான ஒரு ஸ்லாட்டும் கொடுத்து இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தாலும் இந்த மைக்ரோ SD கார்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஹார்ட்வேர் பத்தி பார்த்தோம். இப்போ பத்தி சாஃப்ட்வேர் சைட் போலாம். இப்போ இந்த மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் தான் கொடுத்து இருக்கிறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Realme OS மேல தான் பில்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் கையில் மொபைல் இல்லை. அடுத்ததான் நம்ம எல்லாருமே முக்கியமாக கவனிக்கிற விஷயத்துக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னா கேமரா அப்படின்னு நான் பார்க்கும்போது Realme C12 ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்து இருக்கிறாங்க. அதே Realme C15 பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்து இருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் Realme C12 நம்ம எடுத்துட்டோம்னா பிரைமரி ஒரு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா, செகண்டரி ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார், கடைசியாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுத்து இருக்கிறாங்க. இந்த கேமரா மூலியமா ஃபுல் ஹெச்டிலாம் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமரா மூலியமா இது LED ஃபிளாஷும் கொடுத்து இருக்கிறாங்க. இந்த கேமரா மூலியமா நல்ல ஒரு லைட்டிங் அனிஸா ஒரு நல்ல ஒரு ஷாட் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ லைட்டு அவ்வளோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே ஃப்ரண்ட் கேமரா நம்ம பார்க்கும்போது 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூ ட்ராப் நாச் அந்த நாச்சுக்குள் தான் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால நீங்க நல்ல ஒரு லைட்டிங் அனிஸா செல்ஃபி எடுக்கணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த சைடு வந்தோம்னா C15 பார்த்தீங்கன்னா பிரைமரி ஒரு 13 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்து இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இதுலேயும் 1080p வரைக்கும் தான் நம்மளால மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செகண்டரி ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்து இருக்கிறாங்க. இதன் மூலியமா ஒரு 119 டிகிரி வரைக்கும் ஃபுல் டெப்த் இருக்கிறதுனால நீங்கள் குரூப்பாக ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸில் ஏதாச்சும் ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் கொடுத்து இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு 2 மெகாபிக்சல் ரெட்ரோ சென்சார், இதை பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி நம்ம பார்க்கும்போது இதுலேயும் சின்னதே டியூ ட்ராப் நாச்சுக்குள்ள தான் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்து இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் நல்லா லைட்டிங் இருக்குது அப்படின்னா இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். லோ லைட்டு எக்ஸ்ட்ரீம் லோ லைட்ல இது சத்தியமாக அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாது. அடுத்ததாக பேட்டரி செக்ஷனுக்குள்ள நம்ம என்ட்ரானோம் அப்படின்னா இந்த இரண்டு மொபைலுமே 6000 mAh பேட்டரி கொடுத்து இருக்கிறாங்க. இதனால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வரைக்கும் பேட்டரி ஸ்டாண்டர்ட் பை எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு மொபைலும் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்து இருக்கிறாங்க.
இந்த இரண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால வேறு ஏதாச்சும் மொபைல் ஆக்சுவலாக எமர்ஜென்சி டைமில் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மொபைலில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கும்போது இந்த மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிராம், கிட்டத்தட்ட 210 கிராம் அளவுக்கு வெயிட் இருக்குது. அதனால் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த இரண்டு மொபைலுமா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 6010 அந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரெட்மி அவங்கள 6A என்னமோ அந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது 11,000 10,000 இந்த ப்ரைஸிங் வரும்போது யூஎஸ்பி டைப் சி போர்ட் இல்லை அப்படின்றது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் தான். ஹெட்ஃபோன் ஜாக்கான போட்டு இந்த இரண்டு மொபைலுமே கிடையாது. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. கடைசியாக ப்ரைஸிங் நம்ம பார்த்தோம்னா இந்த இரண்டு மொபைலுடைய பெஸ்ட் வேலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா மொபைல் இப்போ லான்ச் பண்ணிடுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரைஸை ஹைக் பண்ணிடுறாங்க ஜிஎஸ்டி அந்த மாதிரியான காரணங்களை வச்சு. அதனால் இந்த மொபைலுடைய ப்ரைஸ் என்ன கலர் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்து இருக்கிறேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ நான் போட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மறக்காம நோட்டீஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அப்போ நம்ம சேனலில் க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.